இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாம சூர்யாவை சுத்தி வளைச்சு அரெஸ்ட் பண்ண போறதில்ல, என்கவுண்டர் பண்ண போறோம். சார், துர்கா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவன் ஹஸ்பண்டை என்கவுண்டர் பண்ணா நாளைக்கு எதுவும் பிரச்சனை வராதா சார்? நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, மினிஸ்டர் பாத்துக்குவாரு. அவருடைய சப்போர்ட் நமக்கு இருக்கு. அதனால என்கவுண்டருக்கான ஏற்பாடோட போறோம். சூர்யாவை போட போறோம். எஸ் சார். ஓகே சார். அத்தை, உங்க மகன் சூர்யாவுக்கு மகளா பிறந்து அவர் உங்களை தூக்கி வளர்க்கணும்னு இந்த வீட்ல வந்து பிறந்தீங்க. பிறந்ததும் காணாம போனீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்தீங்க. தத்து புள்ளையா உள்ள வந்தீங்க. அதுக்கப்புறம் தான் பெத்த புள்ளன்னு தெரிய வந்து சொந்த மகளா ஆனீங்க. பிறந்ததுல இருந்து பல தடவை காணாம போய் நல்லபடியா திரும்ப வந்திருக்கீங்க. ஆனா இப்போ பழசெல்லாம் மறந்து போயிருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க. அது நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கத்த. எனக்கு உங்க முகத்தை பார்த்தா தேவி அம்மா உருவம் தான் தெரியுது. துர்கா அம்மான்னு சொல்லி அந்த பிஞ்சு குரல் தான் என் காதுல ஓயாம கேட்டுட்டே இருக்கு. தேவிமா எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரியாம எனக்கு உலகமே சூனியமா இருக்கத்த. யாருக்கு எந்த ஆபத்துனாலும் எனக்கு கனவா தெரியுமே. இதுக்கு முன்னால தேவி அம்மாவுக்கு ஆபத்து இருக்கும் போது எனக்கு கனவா வந்ததே. இப்ப ஏன் எனக்கு கனவு வரல? குழந்தை தேவிமா எங்க இருக்கான்னு எனக்கு காமிச்சு கொடுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. ஏய், ஓடாத. ஏய், ஏய், ஓடாத. ஏய், என்ன இது? சூர்யாவை போலீஸ் என்கவுண்டர் செய்யற மாதிரி கனவு வருது. ஹலோ மேடம், உங்களுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். லைனே கிடைக்கல. நல்ல வேலை மேடம், நீங்களே பண்ணிட்டீங்க. என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். உங்க போனை ட்ரேஸ் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் இருக்கிற லொகேஷனை இன்ஸ்பெக்டர் செல்லதுரை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படியா? அவர் அரெஸ்ட் பண்ண கிளம்பிட்டாங்களா? டீமோட கிளம்பிட்டாரு மேடம். ஆனா உங்க ஹஸ்பண்ட அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறதில்ல. உங்க ஹஸ்பண்ட என்கவுண்டர் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்க. இத பாருங்க சார், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. துர்காவுடைய செல்போன் ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணதுல லொகேட் பண்ணது இந்த இடத்த தான். ஓகே சார். இங்கதான் எங்கேயோ அந்த சூர்யா மறைஞ்சிருக்கான். சத்தம் இல்லாம போய் அந்த சூர்யாவை சுத்தி வளைக்க. ஓகே சார். ஓகே சார். போங்க சார்.
பிளட் மார்க்ஸ் இந்த பக்கம் தான் போகுது. ஆமா சார். சூர்யா 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 ஐயோ குண்டடிப்பட்டிருக்கு. சூர்யா வாங்க வாங்க போலாம். சூர்யா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வாங்க போலாம். அது மெதுவா முடியல. வாங்க. தப்பிச்சிட்டாயா? இது கண்டிப்பா அந்த துர்கா வேலையா தான் இருக்கும். அவ தான் இங்க வந்து நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு சூர்யாவை காப்பாத்தி கொண்டு போயிருக்கா. லிசன், இங்க பாருங்க. சொல்லுங்க சார். குண்டடிப்பட்டவன ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போயிருக்காங்க. வாங்க, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தேடி ஓகே, ஓகே, வாங்க. கால்ல அடிப்பட்ட ஆளு யாரையாவது இங்க அட்மிட் பண்ணாங்களா? ஆமா சார், ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. கரெக்டா சொல்லுங்க. குண்டடிப்பட்ட மாதிரி யாராவது இங்க அட்மிட் ஆனாங்களா? ஆமா சார். சரி, ஓகே. சார் 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 நில்லுங்க சார். யோ, நான் ஒரு அக்யூஸ்ட தேடி வந்திருக்கிறேன். கால்ல குண்டடிப்பட்டதோட தப்பிச்சு வந்திருக்கிறான். சார் என் பொண்டாடி பிரசவத்துக்கு அட்மிட் ஆயிருக்கா சார். உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு சார். கட்டின புருஷன் என்னைய உள்ள விட மாட்டேங்கிறாங்க சார். உங்களை எப்படி சார் உள்ள விடுவாங்க? சார் பிரசவம் முடிஞ்சு தாயும் குழந்தையும் நல்லபடியா வெளியே வரட்டும் சார். அதுக்கப்புறம் உங்க கடமை செய்யுங்க சார். இப்போ உள்ள போவானா சார், ப்ளீஸ் சார். சார் ரொம்ப நன்றி சார். பரவாயில்லம்மா, நன்றிலாம் எதுக்கு? நல்லதுக்கு தானே போய் சொன்னோம். வரம்மா. தேங்க்ஸ் சார்.